ஹாய் எஸ், நான் தான் வருண். கேஸ், இன்றைக்கி மே 8ஆம் தேதி. இன்றைக்கி நியூஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேஸ். நம்ம விஜயண்ணா நாளைக்கு மே 9ஆம் தேதி நாளைக்கு காலையில் பதவியேற்பு விழா நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாடு மக்களுக்கும் எல்லாருக்கும் ஓட்டு போட்டு எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் அனைத்து கட்சியும் ஆதரவோட நம்ம விஜயண்ணா முதலமைச்சராக போகிறாரு. எல்லா கட்சியும் விஜயனுக்கு ஆதரவு தெரிவித்த எல்லா கட்சிகளுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது கேஸ். அப்புறம் நான் திருவாமூர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். திருவாமூர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் நீ தெரிஞ்சா நல்லா மெசேஜ் பண்ணார். மெசேஜ் பண்ணும்போது கரெக்டாக திருவாமூர் சிவன் கோயில் இருந்தேன். கரெக்டாக எனக்கு தெரிஞ்சா நல்லா மெசேஜ் பண்ணியிருந்தார். மெசேஜ் பார்த்தேன். நம்ம விஜயண்ணா முதலமைச்சர் ஆகிட்டாரு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தார். உடனே நியூஸ் பார்த்தேன். நியூஸ் பார்க்கும்போது 120 சீட்டு வந்துருக்குது. மெஜாரிட்டி 118 சொன்னாங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 2 எடுத்து 120 சீட்டு வந்துடும். நாளைக்கு பதவியேற்பு விழா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம தமிழ்நாடு மக்கள் ஆசைப்பட்ட மாரி நம்ம விஜயண்ணா முதலமைச்சர் ஆகிட்டாது. மக்கள் தீர்ப்பு. நம்ம விஜயண்ணா மக்கள் முதல்வர் ஆகிட்டாங்க. மக்கள் தீர்ப்பு. அப்புறம் கேஸ், தமிழ்நாடு மக்கள் விஜயண்ணா முதலமைச்சர் ஆகணும். ஆனால் என்னோட ஆசை எப்படின்னா நம்ம விஜயண்ணா பிரதமராக ஆகணும் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அது நிறைவேறும். கூடிய சீட்டில் வர்றாருல நாளை விஜயண்ணா பிரதமர் ஆவார். எனக்கு ரொம்ப ஆசை. அதில் வர்றதுல நான் விஜயண்ணா பிரதமர் ஆக்குவேன் ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் மட்டும் இல்லை, மக்களோட சேர்த்து மாணவர்கள், தமிழ்நாடு மக்கள் சார்பாக நம்ம விஜயண்ணாவை எல்லாருமே, இந்தியா உள்ள அனைத்து மக்களும் சேர்ந்து நம்ம விஜயண்ணாவை பிரதமர் ஆக்குவோம். எல்லோரும் நல்லாச்சு கொடுப்போம். இனிமேட்டு எந்த கட்சி யாருமே சண்டை போட வேணாம். நம்ம விஜயண்ணா வந்துட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார். யாருமே சண்டை போடாமல் எல்லாம் ஒத்தியமாக வாழலாம். ஏதாவது பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தைரியமாக வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள், குறை கொடுங்க, தைரியமாக பேசுங்க. என்றைக்கும் நான் உங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணினே இருப்பேன். நான் எந்த கட்சி பொறுப்பிலும் இல்லை. ஆனால் விஜய் நான் முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்பட்டேன். நான் மக்களோடு இருப்பேன். என்றைக்கும் எல்லாருக்கும் நான் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன். தைரியமாக முன் பேசுவேன். ஏன்னா நீங்கள் இருக்க நம்பிக்கையில் தான் நான் தைரியமாக பேசுகிறேன். நம்ம விஜய் நாளைக்கு முதலமைச்சர் ஆக போகிறாரு. சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. ஓஎஸ், என்ன போல் வாழ்க்கை. பாய் எஸ்.